மறைஞான வணக்கம். 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். புதிய பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்க, புதிய மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாதீங்க. மறுமணம் பண்ணுங்க. 2வது புருஷனாவோ 3வது புருஷனாவோ போங்க. 2வது பொண்டாட்டியாவோ 3வது பொண்டாட்டியாவோ போங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆளு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எடுத்தோடனே முதல் திருமணம் பண்றது முட்டாள்தனம். 30 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு 45-50 வயசு அங்கிள கல்யாணம் பண்ணுங்க. என்ன அப்படி சொல்லி நினைச்சுக்கிறாதீங்க. வாழ்க்கை வாழணும். அதே மாதிரி ஆண்கள் தன்னை விட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு மெச்சூர்டா போகும். இதெல்லாம் சில குறைகள் இருக்கு, அதெல்லாம் பேசி கவுன்சிலிங் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். அதனால முதல் திருமணமா தான் இருக்கணும், முதல் பொண்ணா தான் இருக்கணும், முதல் மாப்பிள்ளையா தான் இருக்கணும்னு நினைப்பு 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றவங்களுக்கு வரவே கூடாது. அந்த நினைப்பு தவறானது. இனிமேல் திருமணம் கடந்த உறவு சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. ஒரு ஆணோட பெண் உடம்புக்கு ஓனர் பெண் ஆக முடியாது, பெண்ணோட உடம்புக்கு ஆண் ஓனர் ஆக முடியாது. இது கணவன் மனைவிக்கு பொருந்தும். இப்பயே கள்ள தொடர்பு சகஜமாகி போச்சு ஒரு 10-20 வருஷமா. இனிமேல் கள்ள தொடர்புன்றது இல்லாத இடமே இருக்காது. இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துக்குள்ள கள்ள தொடர்பு இல்லாத இடமே இருக்காது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் வந்துடும். அப்போ நீங்க சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் தன்மையும் வளப்படுத்திக்கிறணும், அதிகப்படுத்திக்கிறணும். அதுதான் நல்ல பண்பு. வேற வழி இல்லையா? வேற வழி இல்லை. குடும்பமா வாழணும்னா இதுதான் வழி, வேற வழி இல்லை. சகிப்புத்தன்மையும் மன்னிக்கத்தன்மை கொடுக்கணும். ரொம்ப டேமேஜ் ஆகுதா கௌரவமா கண்டிப்பாக. விவாகரத்துன்னு கோர்ட்டுக்கு போறது, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதை விட மோசமானது. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவங்க கூட நிம்மதியா தூங்குவான். ஆனா விவாகரத்து வழக்கு போட்டவனுக்கு நிம்மதியே இருக்காது, தூக்கமும் இருக்காது. அது ஒரு பெரிய சித்தரதுல இருக்கான். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதனால குழந்தை பெற்றுக்கிறாதீங்க. ஆண்டியோ அங்குளையோ கல்யாணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும், மெச்சூர்டா இருக்கும். குறைகள் இல்லாமல் இல்லை, அதை கவுன்சிலிங் மூலமா முன்னாடி சரி பண்ணிட்டு பண்ணலாம். பேரன்பு வந்தனம்.